நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் சோலனம் நைக்ரம் பிளாக் நைட்ஸ் சேடுன்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரையை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மணத்தக்காளி கீரை. இதுக்கு மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இதோட காய்கள் பார்த்திங்கன்னா மிளகு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பழங்கள் கருப்பு கலர்லேயும் இருக்கும், சிவப்பு கலர்லேயும் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காய்கள் பச்சையாக இருக்கும். அதில் பழங்கள் பார்க்குறீங்க கருப்பு நிறத்தில் இருக்குது. இது சிறு மிளகு பொருளாக இருக்கனால மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. சோலனம் நைக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிளகு தக்காளி கீரையோட வடமொழி பேர் மக்கோயின்னு சொல்லுவாங்க. மக்கோய்கா பாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகு தக்காளி கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது ஒரு ஆன்டிசெப்டிக், சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது, ஒரு டையூரிக்கு. அது மட்டும் இல்லாமல் வேர்வையை பெருக்கக்கூடியது, ஈரலை பலப்படுத்தக்கூடியது, குடலில் தேங்கியுள்ள தேவையில்லாத நீர்களை வெளியேற்றக்கூடியது, மஞ்சக்காமாலைக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும், ஆஸ்துமாவுக்கு ஒரு நல்ல மருந்தாகும், வாய்ப்புண் வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது. இது ஒரு சிறு செடி. மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதிக அளவில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். வாய்க்கால் வரப்புகளில், வீட்டு ஓரங்களில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இது அதாவே இந்த விதைகள் கீழே விழுந்து எல்லா இடத்துலையும் முளைக்கக்கூடியது. பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் சிறு பூக்களாக இருக்கும். காய்கள் பச்சையாகவும், பழங்கள் கருப்பாகவும் சிவப்பாகவும் 2 கலர்லேயும் கிடைக்கும். இந்த கருப்பு உள்ள பழம் கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும், சிவப்பு பழம் லேசாக புளிக்கும். நண்பர்களே, இந்த மணத்தக்காளி கீரையோட இலை, தண்டு, காய்கள் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மணத்தக்காளி கீரையோட தண்டுகள், இளம் தண்டை அரைச்சி சாறு எடுத்து ஒரு 5 ml வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால தலைநீர் கோர்வை இது சரி செய்யக்கூடியது, ஈரலை பலப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, சோலனம் நைக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரையோட வேர், ஒரு 2 செடியோட வேர் எடுத்துக்கிட்டு அதை லேசாக தட்டி போட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பனங்கற்கட்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால, இரவு நேரங்கள் குளிக்கிறதுனால தூக்கம் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் இது காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால கக்குவான் இருமலை சரி செய்யக்கூடியது, சாதாரண இருமலை இது சரி செய்யக்கூடியது, ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய ஈரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. இது ஒரு சிறந்த மலமிளக்கியாகும். நிறைய பேர் டாய்லெட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப டாய்லெட் போகிறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த கஷாயத்தை குடிக்கிறனாலையோ, இந்த மணத்தக்காளி கீரையை சமைச்சு சாப்பிட்றனாலையோ இது ஒரு நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படும். உடலில் தேங்கியுள்ள தேவையில்லாத நீரை வெளியேற்றக்கூடியது, கைகால் வீக்கத்தை இது போக்கக்கூடியது, ஆஸ்துமாவுக்கு இது ஒரு நல்ல மருந்து, ஆஸ்துமானால் ஏற்படுற மூச்சு திணறலை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, நம்மளில் நிறைய பேருக்கு திடீர்னு வாயில் புண்ணுகள் வந்துடும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த இது சாப்பிட்டாலும் ரொம்ப உரைக்கும். அந்த நேரத்தில் மணத்தக்காளியோட கீரை நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதில் 1-2 இலையை வாயில் கொஞ்சம் நேரம் மென்று இருந்துட்டு அந்த சாரை உள்ள முழுங்கிறதுனால, இப்படி ஒரு சில வேளை அப்படி அந்த இலைகளை மென்று சாப்பிட்டுட்டு உள்ள முழுங்குறனால வாய்ப்புண்ணு ஆறும். இது வயிற்றுப்புண்ணையும் ஆற்றக்கூடியது. நண்பர்களே, மணத்தக்காளியை கீரையை அரைச்சி சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயை சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை வாய்ப்புண்ணு இருக்கிற இடத்துல, இல்லைன்னா வாய்க்குள்ளே நாக்கில் ஏற்படுற அச்சரம் அதில் போட்டுட்டு வரனாலையும், உதடு வெடிப்பு, பாத வெடிப்புக்கு போட்டுட்டு வரனாலையும் வெகு சீக்கிரம் குணமாகும். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சோலனம் நைக்ரம் சொல்லக்கூடிய மக்கோய் பாஜி மிளகு தக்காளி கீரை. இந்த மிளகு தக்காளி கீரையில் மிளகு போல் உள்ள இந்த காய்கள் பார்க்குறீங்க, பச்சை கலரில் உள்ள இந்த காய்களை ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து அந்த காய்களை அரைச்சி அதோட கொஞ்சம் 2-3 திப்பிலி போட்டு ஒரு 5-10 மிளகு சேர்த்து கொஞ்சம் உப்பு நீரிட்டு காய்ச்சி இருமல் இருக்க டயத்தில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இருமல் உடனே சரியாகும்.
வயிற்றுப்பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, இந்த மணத்தக்காளி காயை வத்தல் செஞ்சும் சாப்பிட்லாம். அப்படி வத்தல் செய்கிறதா இருந்தால் இந்த மணத்தக்காளி காய் அதிகமாக கிடைக்கும் போது காயை வாங்கி லேசாக அந்த காயை நசுக்கி ஒரு நாள் முழுசும் அதை வெயிலில் காய வச்சுட்டு அது லேசாக வாடி கருகிரும். அப்படி இருக்கும்போது அடுத்த அந்த நாள் இரவே மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மணத்தக்காளி காயை ஊற வச்சு வந்துட்டு அடுத்த நாள் வெயிலில் திருப்பி காய வச்சு இரவு மோர் உப்பு கலவையில் ஊற வச்சு இப்படி 3 நாள் ராத்திரி ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அது காயிற வரைக்கும் வெயிலில் நல்லா காய வச்சுக்கிட்டு அதை எப்போ தேவைப்படுதோ அப்போ வத்தலாக செஞ்சு சாப்பிட்லாம். நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து லேசாக அது பொரிஞ்சதும் அதோட மணத்தக்காளி கீரையை சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு காய்ச்சி தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால கல்லீரல் மண்ணீரல் அதை பலப்படுத்தக்கூடியது, சிறுநீரகத்தை இது பலப்படுத்தக்கூடியது, சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது, சிறுநீரக செயல்பாட்டை இது அதிகரிக்கக்கூடியது, வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது, வைரல் இன்ஃபெக்ஷனை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அதோட மணத்தக்காளியோட விதைகளை இட்டு நல்லா வதக்கி அதோட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வயிற்று புழுக்களை இது வெளியேற்றக்கூடியது. இது ஒரு ஆன்டி டயபெட்டிக், இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது, இரத்த அழுத்தத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, சோழனம் நைகிரம் சொல்லக்கூடிய மிளகு தக்காளி கீரையோட இலைகளை எடுத்து பசையாக்கி அதோட எலுமிச்சை சாறு கலந்து தேங்காய் எண்ணெயில் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி உடம்புல ஏற்படுற கொப்பளங்களுக்கு இது போட்டுட்டு வரனால கொப்பளங்கள் சரியாகும், தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, மணத்தக்காளி கீரையை அடிக்கடி உணவில் கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால கல்லீரல் மண்ணீரல் ரெண்டையும் பலப்படுத்தக்கூடியது, சிறுநீரக வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை இது போக்கக்கூடியது. நிறைய பேருக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படும், சொட்டாக சிறுநீர் வெளியேறும். அவங்க இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்களே, மிளகு தக்காளி ஈரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் நல்ல மருந்தாகும். மஞ்சக்காமாலை உள்ளவங்க மிளகு தக்காளி கீரையாவோ சூப்பாவோ வச்சு குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும். இந்த மிளகு தக்காளி கீரை அல்லது சூப்பாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால நாக்கு புண்களை இது ஆற்றக்கூடியது, வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது, உள் உறுப்புகளில் ஏற்படுற அனலை போக்கக்கூடியது. நண்பர்களே, மிளகு தக்காளி கீரையை நீர் சேர்த்து நன்றாக வேக வைத்து தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரனால மெலிந்த உடல் குண்டாகும், கன்னத்தில் சதைப்பிடிப்பு ஏற்படும். உடல் மெலிந்து காணப்படுபவர்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும், சதைப்பிடிப்பு ஏற்படும். நண்பர்களே, சோழனம் நைகிரம் பிளாக் நைட் சேன்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுனால அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் B6 சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தாது உப்புகளான சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது. புரத சத்து இதில் அதிகமாக இருக்குது. இதை கருவுற்ற தாய்மார்கள் இதை சாப்பிட்டுட்டு வரனால கரு வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது, ஆஸ்துமாவுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். அதே மாதிரி ஈரல் சம்பந்தப்பட்ட சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும்
மிக பயன் தரக்கூடிய கீரை.